நாக்க இல்ல சுண்டு வரலோட நகத்தை கூட புடுங்க முடியாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைஞ்ச புரட்சி தலைவருக்கும், என் தாய், என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டின அம்மா, வழி காட்டின ஆசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், என் தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். பயிரை பத்தி கவலைப்படுற மனுஷனோட உயிரை பத்தி கவலைப்படுவான். அவர்தான் விவசாயி, அவர்தான் மனுஷன், அவர்தான் தலைவர், அவர்தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தலையில இருக்கிற விக்க பத்தி மட்டுமே கவலைப்பட்டவங்க லக்குல வந்தவங்க. அதிர்ஷ்டத்துல யார் வேணுமானாலும் உச்சத்துக்கு வரலாம். ஆனா ஒருத்தனோட உழைப்பு தான் அந்த உச்சத்துல நிரந்தரமா உட்கார வச்சிருக்கும். 2026ல தன் உழைப்பால முதல்வர் நாற்காலியில உட்கார போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரப்போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கழக தலைவருக்கும் வருங்கால முதல்வருக்கும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவிச்சு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். எப்பவுமே அம்மாவின் பிள்ளை நாம, திமுகவுக்கு தொல்லை நாம. மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம், ஜாதி பார்த்தா நீதி சொல்லுவோம். அதிமுக எங்க கட்சி இல்ல, எங்க இனம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறது எங்க குணம். எங்களை சீண்டி பார்த்தா சதறி போவீங்க, நாங்க சீண்ட ஆரம்பிச்சா பதறி போவீங்க. இந்த ஓட ஒடிசல், இரும்பு, ஈயம், பித்தளைன்னு எத்தனை கட்சிகள் வேணும்னாலும் வாங்க, அதிமுக வெயிட்டிங். களத்துல மோதணுமா, கருத்துல மோதணுமா, வார்த்தையில மோதணுமா, வாக்குறுதியில மோதணுமா, நாங்க எல்லாத்துக்குமே ரெடி. விஷயம் தெரியாம விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹிந்தியில பேட்டான்னா பையன். தேர்தல் வந்தா போதும் ஊரு ஊரா செங்கலை தூக்கிட்டு போறதுக்கு உதயநிதினு ஸ்டாலினுக்கு ஒரு பேட்டா இருக்காரு. ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக செஞ்ச ஊழலும் அராஜகங்களும் வன்கொடுமை, பெண் கொடுமைன்னு அத்தனை விஷயங்களுக்கும் எங்க கிட்ட டேட்டா இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம், திமுகவோட கரப்ஷன் டேட்டா எல்லாம் நம்ம வெளியில விடுவோம். தம்பி உதயநிதி, இந்த முறை நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களையும் உங்க அப்பாவையும் தூக்க வேண்டி வரும். ஏன்னா எய்ம்ஸ் வரலன்னு உதயநிதி செங்கலை தூக்குறாரு. ஆனா திமுக கொடுத்த எந்த வாக்குறுதி வரலன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் தூக்க போறாங்க. சில பேர் காலையில செங்கலோட சுத்துவாங்க, நைட்ல பெண்களோட சுத்துவாங்க. துணை முதல்வர் உதயநிதி கூட பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நகர உலா போயிட்டு காலையில பட்டப்பகல்ல சட்டசபையில தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு தூங்குது, போலீஸ் தூங்குது, பொதுப்பணித்துறை தூங்குது, மின்சாரத்துறை தூங்குது, போக்குவரத்து துறை தூங்குது, சுகாதாரத்துறை தூங்குது, எம்எல்ஏ தூங்குறா, அமைச்சர் தூங்குறா, துணை முதலமைச்சரும் தூங்குறா. இப்படி மொத்த பேரும் தூங்குறாங்க. ஸ்டாலினோட தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. இந்த உதயநிதி அரசியலுக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகல, ஆனா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் மேடைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண அரசியல் தானே பேசணும். ஆனா விவரம் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் மேடைக்கு மேடை தவழ்ந்து போனாரு, தயிர கும்பிட்டாரு, குனிஞ்சு கும்பிட்டாருன்னு பேசுறாரு. தம்பி உதயநிதி, வரலாறு முக்கியம்பா, மறந்துடாதீங்க. உங்க தாத்தா கருணாநிதி எங்க புரட்சி தலைவரோட கால நோக்கி தவழ்ந்து வந்ததுனாலதான் முதல்வர் ஆனாரு. உங்க கட்சிய, ஆட்சிய, உங்க அத்தா கனிமொழிய காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதியும் உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க மாமா மாறனும் எத்தனை வீட்டுக்கு தவழ்ந்து போயிருக்காங்கன்னு வரலாறு தெரிஞ்சுக்கங்க. 2G கேஸ்ல உங்க அப்பாவையும் உங்க அத்தாவையும் காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதி வீல் சேர்லயே டெல்லிக்கு தவழ்ந்து போனாரு. அன்னைக்கு மட்டும் அவர் தவழ்ந்து போகாம இருந்திருந்தா
உங்க அப்பாவும் அத்தையும் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா மட்டும் லேஸ்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. உங்க தாத்தாக்கு எப்படியாவது அண்ணா சமாதி பக்கத்துல இடம் வாங்கிடணும்ன்றதுக்காக எங்க அண்ணன் எடப்பாடியார் வீட்டுக்கு தவழ்ந்து வந்தாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி தவறிடக்கூடாது, கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் போன்லயே தவழ்ந்தாரா? உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தம்பி உதயநிதிக்கு தெரியலன்னாலும் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க ஆட்சி காலத்துல ஒரு பையன் பால்டாயில குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பால்டாயில் போய காப்பாத்துறதுக்காக அவரோட குடும்பமே எங்க அண்ணன் எடப்பாடியார் கிட்ட தவழ்ந்து வந்தாங்க. சார் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது பெரியாரும் அண்ணாவும் வளர்த்த திராவிடம், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்த ஆரோக்கியமான இயக்கம். இங்க கொள்கை பேசினா கொள்கையில பதில் வரும், குடும்பம் பேசினா குடும்பத்தை பத்தி பதில் வரும், இங்க பர்சனலா பேசினா பர்சனலா பதில் வரும். உங்களுக்காவது எங்களை பத்தி பேச நிறைய பொய் கதைகள் தேவைப்படும். எங்களுக்கு உங்களை பத்தி பேச நிறைய நிஜமான கேவலமான கதைகள் இருக்கு. அதனால ஆபாசத்தை விட்டுட்டு அரசியல் பேசுங்க. அட்லீஸ்ட் பேசவாவது கத்துக்கங்க. விளையாட்டு அமைச்சரே, 5 வருஷமா ஆட்சி பண்ண முதலமைச்சர் தேர்தல் சமயத்துல ஊர் ஊரா போய் என்ன பேசணும்? அவர் செஞ்ச சாதனைகளை பத்தி பேசணும். ஆனா ஸ்டாலின் எங்க போனாலும் மேடைக்கு மேடை அதிமுக பத்தியே பேசி அழுவுறாரு. அவர் பேசுறது பார்த்தா அவர் திமுக தலைவரா முதல்வரா டவுட் வருது. ஏதோ நமது அம்மா ரிப்போர்ட்டர் மாதிரி அதிமுக செய்திகளையே வாசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் ஸ்டாலினுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அண்ணாவோ உங்க அப்பா கருணாநிதியோ புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ எங்க அண்ணன் புரட்சி தமிழரோ அப்பா தயவுல அரசியலுக்கு வந்தவங்க இல்ல, அப்பா தயவுல முதல்வர் ஆனவங்க இல்ல. மகாபாரத போர்ல 8 பேர் சேர்ந்து அபிமன்யுன்னு ஒரு சின்ன பையனை கொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த போர்ல அபிமன்யு இறந்தாலும் வீரன்தான், அன்னைக்கு ஜெயிச்சாலும் அந்த 8 பேர் கோழைங்க தான். அதே எண்ணத்துல அதர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தவறான வழியில நம்ம அண்ணனை தோக்கடிக்கிறதுக்காக 20-25 கட்சிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிளம்பி வராரு. அவருக்கு நான் ஒன்னு சொல்றேன், வியூகத்தை உடைக்க முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டு இறந்த அர்ஜுனன் மாதிரி இல்ல எங்க அண்ணன். ஒத்த ஆளா நின்று மொத்த ஆளையும் ஜெயிச்ச அர்ஜுனன் மாதிரி எங்க அண்ணன் எடப்பாடியார். அடுத்தது விடுதலை சிறுத்தைகள். பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீசை இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் நம்ம திரும்ப விஜிபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா இன்னொரு முத்தி போன பீஸ் இருக்கு, அவர் தான் கமல்ஹாசன். 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்கார கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தவன் வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுக்கிறான், ரிப்போர்ட்டரை கை நீட்டி அடிக்கிறான். திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல, தமிழ்நாட்டுல இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல. ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுவாரு, ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே, அங்கதான் இருக்காரு.
கமல் சாருக்கு ட்ரம்ப் பத்தி தெரியல. ஈரான் உச்சி தலைவர் கொமேனிய ஜன்னல் வழியா ஏவுகணை விட்டு சாகடிச்சாரு ட்ரம்ப். நீங்க எழுதின லெட்டர் எல்லாம் அவர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை உங்க பல் சந்திலியா விட்டுடுவாரு, ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா தேமுதிகனாலே தேய்ந்து முடிந்த தீகா. மண்டபத்துக்காக கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். தம்பியோட எம்பி சீட்டுக்காக ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட்டு கட்சியை இணைச்சிட்டாங்க அன்னியார். இதுல அன்னியார் பேட்டி தராங்க, எங்க கணவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு. உங்க புருஷனை பத்தி நீங்களே கவலைப்படல, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? ஆனா அன்னியாரோட வியாபார திறமைய நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு 15-20 வருஷமா திமுக கிட்ட அடிமையா இருந்து திமுக செய்யற அத்தனை அக்கிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்கிற தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 3-4% ஓட்டு வச்சுக்கிட்டு 4-5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சிகளே அவங்க கேட்ட தொகுதிகள் எல்லாம் கிடைக்காம அசிங்கப்பட்டு நிக்கும் போது 1/2% ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டா போய் 6 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க அன்னியாரு. இவங்க அரசியல்ல இருக்கிறத விட வியாபாரத்துல இருந்தாங்கன்னா சிறப்பா வருவாங்க. இதுல அன்னியாரு யாரையோ விட்டு வீடியோ விட்டு இருக்காங்களா, நாக்கு அறுத்துடுவோன்னு. நாங்க என்ன தேர்தல் வந்தா போதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கட்சியா அலையறதுக்கு தேமுதிகவா? அவ்வளவு லேசா அறுத்திட முடியாது. ஒத்த ஆளா நின்னு மொத்த ஆட்சியும் பிடிச்ச அம்மாவோட அதிமுக இது. அதிமுக காரங்க இங்க நாக்க இல்ல, சுண்டு வரலோட நகத்தை கூட பிடுங்க முடியாது. எலெக்ஷன் முடியட்டும், எங்க எடப்பாடியார் ஆட்சி வரதா போகுது. எங்க எடப்பாடியார் ஆட்சியில தமிழ்நாடு தலை நிமிரும், இவங்க எல்லாரோட பெண்டு நிமிரும். கடந்த 60 வருஷத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அமைதியா இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுறபடி சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். தமிழ்நாடு 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த திருட்டு திமுக, ஆள தெரியாத திமுக கடந்த 5 வருஷத்துல மட்டுமே வாங்கின கடன் 6 லட்சம் கோடி. புரியுதா? 60 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு தமிழன் தலையில 2.5 லட்சம் கடன் இருக்கு. உங்க தலையில, என் தலையில, அண்ணன் தலையில, எல்லாரோட தலையிலையும் 2.5 லட்சம் கடன் வச்சுட்டு அவர் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு பீத்துக்கிட்டு சுத்துறாரு ஸ்டாலின். ஏமாத்துறாரா இல்லையா? ஏமாத்துறாரா இல்லையா? எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா வட்டி கட்டுறதுக்குன்றாரு. வட்டி கட்டுறதுக்கு, வட்டிக்கு கடன் வாங்குற ஒரே முதல்வர், துக்ளக் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். எல்லா பக்கம் விலைவாசி ஏறிடுச்சு. தண்ணி அடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க அதிகமாயிட்டாங்க. எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டுக்கு நிதி வந்து அள்ளி விழுது. எல்லாரும் கண்ணால பாக்குறோம். ஆனா நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லன்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆத்துல வெள்ளமா ஓடுது, ஆனா அண்டால தண்ணி இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு. திடீர்னு நிதி இல்ல, நிதி இல்லன்னு சொல்ற ஸ்டாலினுக்கு இந்த பணம் எங்கேந்து வந்ததுன்னு விசாரிச்ச. அதுக்கு சொன்னாங்க, மழை பெஞ்சா ஒதுங்க வீடு இல்லாம, பசிச்சா சாப்பிட சோறு இல்லாம, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, சமுதாயத்துல கடைசி நிலைமையில இருக்கிற ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக வச்சிருந்த நிதியில இருந்து எடுத்து இவர் இஷ்டத்துக்கு முட்டாள்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாணத்துல தாலி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை வச்சு எவனோ ஒரு முட்டாள் தயிர் வடை சாப்பிட்டானாமா, அந்த மாதிரி இருக்கு. இது திமுக ஆள தெரியாத அரசாங்கம் மட்டுமே இல்ல, ஆளக்கூடாத அரசாங்கம். ஒரு முறை ஏமாந்தா அவன் மனுஷன், மறுபடியும் ஏமாந்தா அவங்க முட்டாள். உங்க எல்லாரையும் முட்டாளா வச்சுக்கணும்னு ஸ்டாலின் முயற்சி
முயற்சி பண்றாரு. இந்த தேர்தல்ல நீங்க நிரூபிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த கடைக்கு எதிரில ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அந்த பெரிய கடையில எல்லா பொருளுமே கிடைக்கும், தரமான பொருள் கிடைக்கும், நீட்டா பேக் பண்ணி விக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா போறாங்க. இப்ப திடீர்னு அந்த பெரிய கடைக்காரரு வெளியில ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 300 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. அது பார்த்து பயந்த சின்ன கடைக்காரரு அவரு ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 280 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. இத பார்த்த பெரிய கடைக்காரரு, ஐயோ வியாபாரம் பாதிச்சிடுமே, நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை பிடிச்சிடணுமேனு அவர் போர்டுல 1 கிலோ நெய் 260 ரூபான்னு எழுதிட்டாரு. அதை பார்த்த சின்ன கடைக்காரரு, நானும் போட்டி ஏத்துக்கிறேன், நானும் கம்மி பண்ணி தரேன்னு 1 கிலோ நெய் 240 ரூபான்னு எழுதிட்டார். இதை பார்த்த பெரிய கடைக்காரர் பயந்து போய், அவனா நானு பார்த்தில்ல, நான் கம்மி பண்ணிடுறேன்னு 1 கிலோ நெய் 220 ரூபான்னு போர்டு ஒட்டிட்டாரு. இப்ப இந்த சின்ன கடைக்காரரு, நீயும் நானு பார்க்கலான்னு அவரும் ஒரு போர்டுல 1 கிலோ நெய் 200 ரூபான்னு போர்டு எழுதி வச்சுட்டாரு. இப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போயிட்டு இருந்தாரு. அந்த பெரியவர் சின்ன கடைக்காரர் கிட்ட போய், ஏப்பா அவன் ஏதோ பெரிய வியாபாரம் பண்றான், பெரிய ஆளு, அவன் கம்மி பண்ணி கொடுத்தா கூட எப்படியோ சமாளிச்சுப்பான், நீ சின்ன வியாபாரி, உனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ, பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவ, 200 ரூபாய்க்கு நெய் விற்கிறதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த சின்ன கடைக்காரரு, சாத்தியமே படாதுங்க, முடியவே முடியாதுன்னு. அப்ப எதுக்காக நீ போர்டு வச்சிருக்கேன்னா, என் கடையில நெய்யே இல்லைங்க, அடுத்த கடைக்காரனை காலி பண்றதுக்காக போர்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது, சாத்தியமே படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக, அடுத்தவங்களை காலி பண்ணணும்ன்றதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, போலி விளம்பரங்களை கொடுத்து ஏமாத்த வராரு ஸ்டாலின். நான் போன தேர்தலையே சொன்னேன், ஸ்டாலின் தான் வராரு, மக்கள் எல்லாம் ஹுஷாருன்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்ப புரியல, இப்ப புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திமுக கொடுக்கிற விளம்பரங்களை பாருங்க, மானம் கெட்டவங்க, நிஜமா சொல்றேன். வெக்கமே இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள்னு விளம்பரம் கொடுக்கிறார் ஸ்டாலின். கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற பெண்களும் ஜெயிச்சாதான் தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, வயசான பெண்கள் வாக்கிங்க்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியல, குடும்ப பொண்ணுங்க கோவிலுக்கு போக முடியல. எந்த ஒரு பொண்ணும் அவளோட கணவரோடையோ காதலனோடையோ அப்பா அம்மாவோடையோ நிம்மதியா வெளியில நடமாடவே முடியல. ஏன் இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா அந்த பொண்ணோட குடும்பம் அவங்க பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறது இல்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை. போதை, முன்வாசல் பின்வாசல் விக்கிறாங்களே சாராயம், அந்த சாராயம் போதை, கஞ்சா போதை. நீங்களே சொல்லுங்க, 2.5 வயசு குழந்தைய யாராவது கெடுக்க முடியுமா? பச்சை குழந்தைய யாராவது கெடுக்க முடியுமா? 70 வயசு பாட்டிய யாராவது கெடுக்க முடியுமா? சாதாரண மனநிலையில இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி செய்வானா? போதையில இருக்கிற மிருகங்கள் தான் இப்படி செய்யும். இந்த போதைக்கு காரணம் யாரு? இந்த ஆள தெரியாத திமுக அரசாங்கம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கும் போது வேதனையா இருக்கு. தூத்துக்குடியில 14 வயசு பொண்ண கேங் ரேப் பண்ணிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை பலாத்காரம். 22 வயசு பொண்ண சென்னையில தூக்கிட்டு போய் 4 பேரு நைட்டு ஃபுல்லா ரேப் பண்ணிருக்காங்க. பைக்ல போன பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. நியூஸ் திறந்தா தமிழ்நாடு முன்னேறுது, தமிழன் வாழ்றான்னு ஒரு நாளும் நியூஸ் படிக்கிறது இல்ல. தமிழ் பெண்களை கெடுத்துட்டாங்க, தமிழ் பொண்ணுங்களை கெடுத்துட்டாங்க, பச்சை குழந்தைங்களை கெடுத்துட்டாங்க, மூதாட்டிங்களை கெடுத்துட்டாங்க. தமிழ்நாடே கெட்டு போய் குட்டிச்சுவரா இருக்கு. தயவு செஞ்சு எப்ப
ரெட்டாளுக்கு நீங்க போடுற ஓட்டு பெண்கள் உரிமைக்காக போடுற ஓட்டு. ரெட்டாளுக்கு நீங்க போடுற ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக போடுற ஓட்டு. ரெட்டாலையில நீங்க போடுற ஓட்டு பெண்களோட தன்மானத்துக்கு போடுற ஓட்டு. தயவு செஞ்சு ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க. முடியும்